எடுத்துக்கொள்ளுங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 4 வசனம் முடிய. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் எவர்? இயேசு வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்பும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அல்லேலூயா. அப்புறம் அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தை நிமித்தம் அவர் பக்கத்திலே போக முடியாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை படுக்கையோடு இறக்கினார்கள். சரி, இந்த சம்பவம் தெரியாதவங்க யாராச்சும் இருக்கீங்களா? இல்ல, எல்லாத்துக்கும் என்ன செய்யும்? இது தெரியும். இப்ப இயேசுவை குறித்து நாம பார்க்க போறது இல்லை. ஏன்னா இயேசு எப்படிப்பட்டவர்? அற்புதங்களை செய்கிறவர், அடையாளங்களை செய்கிறவர், அநேக காரியங்களை செய்கிறவர். சரிங்களா? இயேசுவை பற்றி நமக்கு தெரியும். இப்ப இயேசுவோடு சில பேருடைய மனநிலைமையையும் அவங்க தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற சில காரியத்தையும் நாம் இந்த வேளை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே முதல் வசனம் இப்படியாக துவங்குது. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அப்ப ஏற்கனவே கப்பர்நகூமுக்கு போயிருக்கிறார். சில நாளுக்கு பிறகு என்ன செய்யறாரு? கப்பர்நகூம் சொல்லக்கூடிய ஊருக்கு போகிறார். அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு பட்டணம் என்று நமக்கு தெரியும். சரிங்களா? போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் என்ன செய்தார்கள்? கேள்விப்பட்டார்கள். ஏன்னா இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அவர் ஒரு இடத்துல என்ன செய்ய முடியாது? அடக்கி வைக்க முடியாது. ஏன்னா அவர் இந்த பூமியில வெறும் 3 வருஷமே அவருடைய ஊழியத்தினுடைய முடிவாக காணப்பட்டது. அவர் வயது 33 வயதா இருந்தாலும் 30 வயதுல திருமுழுக்கு பெற்று ஞானசானம் பெற்று அப்பொழுது அவர் ஊழியத்தை ஆரம்பித்து 3.5 வருஷம் மாத்திரமே அவர் ஊழியம் செய்தார். இந்த நாட்களில் அந்த இஸ்ரேலுடைய பட்டணத்தை அந்த என்ன செய்தார்? சுற்றி சுற்றி திரிந்து கொண்டு இருந்தார். இப்ப 2வது ரவுண்டு எங்க வந்துட்டார் ஆண்டவர்? கப்பர்நகூமுக்கு வந்து ஒரு வீட்டில உட்கார்ந்திருந்தார். அந்த வீட்டில ஒரு கூட்டத்தை அந்த வீட்டுக்காரர்கள் ஒழுங்கு செய்திருந்தார்கள். இன்னைக்கு நம்ம வீடுகளில் பல நேரங்களில் வீட்டு கூட்டங்கள் வைக்காம போயிட்டோம். வீட்டு கூட்டங்கள் வைக்கிறது இல்லை. முன்னாடியெல்லாம் கெடுவு வைத்து கூட்டங்கள் நடத்துவோம். ஆமா இல்லைங்களா? வார கெடுவு வைத்து நம்ம கூட்டம் நடத்துவோம். வெள்ளிக்கிழமை ஒரு இடத்துல, சனிக்கிழமை ஒரு இடத்துல, திங்கள் ஒரு இடத்துல, செவ்வாய் ஒரு இடத்துல, இப்படியாக கண்டினியூவா நடத்து கொண்டிருந்தோம். அன்னைக்கு எப்படி நம்முடைய சூழ்நிலை இருந்தது? அன்னைக்கு விட இன்னைக்கு கர்த்தர் பல மடங்கு நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. வீட்டு கூட்டங்கள் இன்னைக்கு என்ன ஆயிருச்சு? குறைந்து போயிருச்சு. இங்க ஒரு வீட்டு கூட்டம் தான். இப்பவும் நமக்கு ஒரு வீட்டு கூட்டம் தான். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு. இந்த வீட்டுக்கு தான், இந்த வீட்டில் தான் நம்ம பேசுறோம். சரிங்களா? இப்ப அந்த வீட்டுக்கு ஆண்டவர் வருகிறார். வீட்டுக்கு வந்த உடனே இயேசு இந்த வீட்டில் வந்திருக்கிறார், இன்னைக்கு கூட்டம் நடத்த போறார் என்று தெரிஞ்ச உடனே அந்த வீட்டுக்காரங்களை அழைக்காம போயிருப்பாரா? ஏசங்க அந்த வீட்டுக்கு போயிருப்பாரா? போயிருக்க மாட்டார். ஆமா இல்லைங்களா? அழைத்து, ஆண்டவரே இன்னைக்கு வாங்க எங்க வீட்டில் என்ன செய்வா, ஒரு கூட்டம், ஒரு வீட்டு கூட்டம் நம்ம வச்சுக்கலாம் சொன்னதால ஏசு அங்க போகிறார். அங்க போன உடனே அதுக்கு முன்னாடியே அவர் என்ன செய்திருப்பார்? பக்கத்து வீட்டுக்காரங்களை சொல்லி இருப்பார். தன்னுடைய நண்பர்களை, நமக்கு தெரியும் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு பேதுரு வருகிறார் என்று கேள்விப்பட்டவன் என்ன செய்தார்? தன்னுடைய விசேஷத்த நண்பர்களையும் அவருடைய உறவு முறையினர்களையும் வரவழைத்து அங்கே பேதுருக்காக காத்திருந்தார்.
அப்ப பேதுருவுக்காகவே காத்திருக்கும் போது இயேசுவுக்காக காத்திருக்க மாட்டாங்களா? இருக்க மாட்டாங்களா? நிச்சயமா இருந்திருப்பாங்க. அது மாத்திரமல்ல, அந்த வீட்டுக்காரருடைய பேர் இங்க இல்ல. அந்த வீட்டுக்காரர் யாருன்னு தெரியல. அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியல. அன்னைக்கு இந்த நாட்களில் குடும்பங்களில் பெரும்பாலும் எப்படி இருந்திருக்காங்க? கூட்டு குடும்பங்கள் தான் இருந்திருக்காங்க. இன்னைக்கு மாதிரி இல்லை. 2 பேர் வீட்டில், மிஞ்சு போனா 3 பேர், அதை விட தாண்டிட்டா 4 பேர். அதுக்கு மேல இருக்கிறது ஒரு வீட்டில் சிரமமா இருக்கு. கூட்டு வாழ்க்கை ரொம்ப பேர் என்ன செய்தாங்க? கூட்டு வாழ்க்கை ரொம்ப பேர் என்ன செய்தாங்க? கூட்டு வாழ்க்கை வந்து விலகிட்டாங்க. தனிமையா இருக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க தவிர ஒரு கூட்டு வாழ்க்கை மேல என்ன இல்லை, ஒரு விருப்பம் இல்லாமல் ஜனங்கள் போய்விட்டார்கள். அந்த நாட்களில் கூட்டு வாழ்க்கையா இருந்திருக்காங்க. ஒரு பெரிய குடும்பம் தான். அப்ப அவர் என்ன செஞ்சிருப்பாரு? தன்னுடைய நண்பர்களையும் தன்னுடைய ஸ்தோத்திர குடும்பத்தார்களையும் அவர் அங்கே கூப்பிட்டு அமர வைத்திருப்பார். காரணம், யார் வர்றாங்க? இயேசு வர்றான்னு சொல்லி. அப்ப அவங்களுக்கு சொல்லி 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 இப்ப என்ன ஆயிருச்சு? திரளான ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடிக்கு அநேகர் என்ன செய்தார்கள்? கூடி வந்தார்கள். அநேகர் வந்துட்டாங்க. வாசல்ல கூட என்ன இல்ல, நிக்கிறதுக்கு இடம் இல்லை. பார்த்துக்கிடுங்க, இடம் இல்லை. அநேகர் வந்தாங்க. இப்ப இந்த அநேகர் யார் யாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா, லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, வந்த ஆட்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் என்று அங்க சொல்லிருக்கு. இங்க இருந்து வந்தவங்க எல்லாம் சொல்லி அங்க சொல்லிருக்கு. லூக்கா 5:17. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கும் போது கலேலியா யூதயா நாடுகள், சரிங்களா, கலேலியா யூதயா சொல்லுங்க நாடுகள் இருந்தும் சகல கிராமங்கள் இருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்தும் வந்த பரிசேயர் வர்றாங்க. எங்க வர்றாங்க? அன்னைக்கு மெயின் சிட்டி எதுதான்? எருசலேம் தான். எருசலேமில் இருந்து பரிசேயர்கள், ஒரு பிரபலமான ஒரு கூட்டம், ஒரு அதிகாரமிக்க கூட்டம். ஏன்னா இயேசு கிறிஸ்து இருந்த நாட்கள் 2 விதமான கூட்டம் இருந்தாங்க. ஒரு சதுசேயர் கூட்டம், ஒன்னு பரிசேயர் கூட்டம். அப்படிதானே? சதுசேயர்கள் யார்? அவங்க நம்பிக்கை என்ன என்று பார்த்தால், உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறவர்கள். ஒருவன் மரித்தால் அதோட சீன் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. மறுபிறப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய சாதிக்கிறவர்கள். 2வது கூட்டம் பரிசேயர்கள். இவர்கள் உயிர்த்தெழுதலை நம்புகிற கூட்டம். உயிர்த்தெழுதலை நம்புகிற கூட்டம். 7 ஜென்மங்கள் சொல்லி ஒருத்தன் பேசி எங்க கிடக்கிறான்? சிறைச்சாலையில ஒருத்தன் கிடக்கிறான். அந்த மாதிரி இல்லை. ஏன்னா முன் ஜென்மம் செஞ்ச பாவம் தான் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கணும் அப்படின்னு முட்டாள்தனமா சில காரியங்களை பேசி, பகுத்தறிவற்ற வார்த்தைகளை பேசி, பிற்போக்குத்தனமான வார்த்தைகளை பேசி இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள என்ன செய்யறான்? கிடக்கிறத நமக்கு தெரியும். ஆனா இந்த பரிசேயர்கள் யாருன்னா, இயேசு மரித்தார், என்ன செய்தார்? உயிர் தள்ளுவார், அவ்வளவுதான். அதுக்காக 7 ஜென்மம் இல்லை. நாயா பிறந்து, பேயா பிறந்து, பன்னியா பிறந்து, இப்படி பிறந்து பாவம் அனுபவிச்சு கடைசியில் பண்ண அப்படி கிடையாது. அப்படின்னா நம்முடைய முன் ஜென்ம, நம்ம முன்னாடி யாரும் நமக்கு தெரியுமா? இது 7 விதமான தன்மைகளே தவிர 7 விதமான ஜென்மங்கள் இல்லை. அப்ப மனுஷன் ஒரு முறை பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு என்ன செஞ்சிருக்கு? நியமிக்கப்பட்டு இருக்குது என்று நம்ம சத்திய வேதம் நமக்கு சொல்லுகிறது. வெளியே அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இவங்க, அதெல்லாம் கிடையாது. உன் கையில் இருக்கிற வேதம் என்ன உனக்கு சொல்லுகிறதோ அதுதான் சத்தியம். அல்லேலூயா. அதை நீ நம்பினால் மாத்திரமே நித்தியத்துக்கு வர முடியுமே தவிர, அந்த அவர் பெரிய ஆளு சொன்னாரு, அந்த தத்துவ ஞானி இப்படி சொன்னாரு, அந்த படிச்ச மேத சொன்னாரு, அதெல்லாம் இல்லை. உன் கையில கர்த்தர் ஒரு வேதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைக்கு விரோதமான காரியம் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. உன் கையில் இருக்கிற வேதம், அந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தையின்படிதான் இந்த உலகத்தில் எல்லாம் நடந்திருக்கு, நடந்து கொண்டு இருக்கிறது, இனிமேலும் என்ன செய்ய போகுது? நடக்க போகுது. வேதத்தில் ஒரு எழுத்தும் அது பொய் சொல்லாதது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இந்த பரிசேயர் சொன்ன பாத்தீங்களா, அதிகாரம் மிக்கவர்கள். இவர்கள் எங்கிருந்து வர்றாங்க? எருசலேமில் இருந்து
எங்க வர்றாங்க? இப்ப இயேசு எங்க இருக்கிறாரு? கப்பர்நகூம்ல இருக்கிறார். சரிங்களா? எருசலேம்ல இருந்து மெயின் சிட்டியில் இருந்து கப்பர்நகூமுக்கு வருகிறார். இயேசு இந்த வீட்டில் இன்னைக்கு செய்து கொடுக்க போறார் சொல்லி வந்தாங்க. கிராமங்கள் இருந்து நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. யூதாயா பட்டணத்திலிருந்தும் கலேலியா பட்டணத்திலிருந்து என்ன செய்தாங்க? நிறைய பேர் வந்திருந்தாங்க. இருக்கா வசனத்துல? வசனத்துல இருக்கா? சரி, ஸ்தோத்திரம். வந்திருந்தாங்க, பரிசேயர் வந்திருந்தாங்க. அப்புறம் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தாங்களாம். நியாய சாஸ்திரம் யாரு? வேத டீச்சர்கள், வேத பண்டிட்டர்கள். சரிங்களா? நியாய சாஸ்திரிகள் இவர்களும் பெரிய அதிகாரமிக்கவர்கள். ஒரு வீட்டு கூட்டத்துக்கு வர்றாங்க. எங்க வர்றாங்க? இது ஒரு கன்வென்ஷன் கிடையாது. நல்லா டேஜ் போட்டு கீழையும் புகை விட்டு மேலையும் புகை விட்டு, சினிமாவில் வந்து குரூப் டான்ஸ் சொல்லுவாங்க. என்ன டான்ஸ்? குரூப் டான்ஸ். ஒரு 10-50 பிள்ளைகளுக்கு ஒரே யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்து, ஒரு 10-50 பசங்களுக்கு ஒரே ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, அப்படியே சினிமா மாதிரி என்ன செய்யறான்? டான்ஸ் ஆடி எல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு வர்றானுங்க. அப்படியே கூட்டத்துக்கு ஜனங்க என்ன செய்வாங்க? விரும்பி போவாங்க. கீழையும் போக மேலையும் போக, அந்த அப்படியே பிய சிஸ்டம் பார்த்து ஏசி கால் உட்காந்து அப்படியே இந்த மூதேவி அங்கேயும் டான்ஸ் ஆடுது, கீழே நிற்கிறவங்க என்ன செய்யறாங்க? இவங்களும் டான்ஸ் ஆடி கடைசியில் எதுக்கு போனோம்னு சொல்லி தெரியாம போயிடும். இந்த மாதிரி கூட்டத்துக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூப்பிடுவாங்க, போவாங்க. ஒரு வீட்டு கூட்டத்துக்கு எல்லாரும் போவாங்களா? முக்கியமான ஆளுக்கு போவாங்களா? ஏப்பா வீட்டு கூட்டம் தானே, ஒரு கன்வென்ஷன் வைங்க பாஸ்டர் வர்றான். ஒரு பெரிய அளவில் ஒரு வைங்க, பப்ளிக் கூட்டம் வைங்க, இல்லை 12 மணி நேரம் ஜெபம் வைங்க, இல்லை 7 மணி நேரம் உபவாசம் வைங்க, பெரிய மண்டபம் பிடிங்க, வீடியோ கொண்டு வந்து நிறுத்துங்க. அப்படிதான் வருவாங்க. பிரபலமானவங்க அப்படிதான் வருவாங்க. ஆனா இயேசு இந்த வீட்டுக்காரர் பேர் கூட வேதத்தில் இல்லை. இந்த சம்பவம் 3 சுவிசேஷங்கள இருக்கு. மத்தேயிலே, மார்க்கில், லூக்காவில், யோவான்ல மட்டும் கிடையாது. 3 சுவிசேஷங்களிலும் இந்த அற்புதம் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவமா இருந்தால் 3 பேரும் இதை பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அது சொன்னது விளங்குடுங்களா உங்களுக்கு? அந்த வீட்டுக்காரர் அட்ரஸ் தெரியாதவர், ஆமா இல்லைங்களா? அவர் பேருண்டு என்னண்டு வேதத்தில் கொடுக்கப்படவில்லை. அவர் இயேசுவை கூப்பிட்ட உடனே இயேசு போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நீ அட்ரஸ் தெரியாம இருக்கலாம், நீ இருக்கிற இடம் தெரியாம இருக்கலாம், உன்னை கண்டு யாரும் என்ன இருக்கலாம், நீங்க இருக்கிறதே மறந்து போயிருக்கலாம். ஆனா எல்லாராலும் நீங்க மறக்கப்பட்டிருந்தாலும் உங்களை மறந்து போகாதவர் இயேசு ஒருத்தர். அல்லேலூயா. அவர் கூப்பிடுறாரு, கூப்பிட்டோன்னே இயேசு அங்க போறார். இந்த விஷயம் என்ன ஆயிருச்சு? எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்ப எல்லாத்துக்கும் தெரியுது. எங்கிருந்து வர்றாங்க? எருசலேமில் இருந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வர்றாங்க, அதிகாரமிக்கவங்கள் வர்றாங்க, கலேலியா யூதாவில் இருந்து வர்றாங்க, சுத்தி புறத்தில் கிராமங்கள் இருக்கு, எல்லாரும் வர்றாங்க. வரும்போது எப்படி சொல்லிட்டு வந்திருப்பாங்க? எங்க போறோம்னு சொல்லி வந்திருப்பாங்க? சொல்லுங்களேன். ஜப கூடத்துக்கு போறோம்னா ஜப கூடத்துக்கு கூட எங்க போறீங்க? எந்த வீட்டுக்கு? யார் வீட்டுக்கு? பேர் இல்லாத வீட்டுக்கு. அவர் பேர் வேதத்தில் இல்லை, ஆனா சுத்தி இருக்கிற எல்லாரும் வரும்போது என்ன செஞ்சிருக்காங்க? எல்லாத்துக்கும் அந்த பேர் என்ன செஞ்சிருச்சு? தெரிஞ்சிருச்சு. யாருப்பா? பெருமாள் புதர்லையா? யார் வீடு? ஐநாறு வீடு. சாரதபுரமா? யார் வீடு? இந்த வீடு. குமலிங்கத்திலையா? எந்த வீடு? இந்த வீடு. வீடு எங்க இருக்கு? அந்த சந்தில் போகணும், அந்த ரோட்ல போகணும், அந்த போஸ்ட் மரம் இருக்கு, ஒரு கோயில் இருக்கு, ஒரு வேப்பமரம் இருக்கும், அடையாளம். இது வரைக்கும் உன் வீடு யாருக்குமா அடையாளம் தெரியாது. இயேசு வந்தா உன் வீடு அடையாளம் தெரியும். அல்லேலூயா. இன்னும் நானும் காலையில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஜனங்க பைபிள் தூக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. எங்க போறாங்க? மற்றவங்க விசாரிப்பாங்க. இயேசு வர்றாரா? யார் வீட்டுக்கு வர்றாரு? இன்னார் வீட்டுக்கு வர்றாரு. புரியுதான்னு சொல்ல உங்களுக்கு? மாரியா பாக்குறீங்களா? அப்ப இயேசு உங்க வீட்டுல வந்தா நீங்க பிரசுத்தம் ஆயிருவீங்க. அல்லேலூயா. நீங்கள் பிரபலம் ஆயிருவீங்க. உங்களை குறித்து என்ன செய்யும்? ஜனங்கள் ஏதோ ஒன்று பேசுவாங்க, நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று பேசுவாங்க. நான் சொல்றேன்ல, குறை சொல்லாத வாயும் இல்லை, கொலைக்காத நாயும் இல்லை,
இந்த ரெண்டு இல்லாத ஊரே இல்லை. ஊர் இருக்கா? அப்ப குறை சொல்லாத வாயும் குறைக்காத நாயும் இந்த ரெண்டு இல்லாத ஊர் கிடையாது. எப்படியோ நம்மளை குறித்து என்ன செய்வாங்க? பேசுவாங்க. அல்லேலூயா. எங்க இருந்தாலும் இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வச்சிருக்கிறோம். இந்த குரூப்பில் போட்டால் எல்லாத்துக்கும் போயிடும். அன்னைக்கு இருந்துச்சா? எப்படி இந்த தகவல் போச்சு? எப்படி இந்த தகவல் போச்சு? எருசலேம் வரைக்கும் போயிருக்கு தகவல். அங்கிருந்து சாதாரண மக்கள் அல்ல, அதிகாரம் மிக்கவங்க வர்றாங்க. கிராமத்திலிருந்து பாமர மக்கள் வர்றாங்க. சிட்டியில் இருந்து ஜனங்கள் வர்றாங்க. யார் வீட்டுக்கு? பேர் தெரியாத வீட்டுக்கு. அல்லேலூயா. வந்து கேட்பாங்க, யாருப்பா வீட்டுக்காரரு? யாருப்பா வீட்டுக்காரரு? ஒரு மூலையில் உட்காந்துருக்காரு பாவம். ஒருவேளை நினைச்சிருப்பான், கூட்டம் ஜப கூட்டம் தானே, ஏதோ 10 பேர் வருவாங்க, வந்துட்டு ஒரு சாப்பாடு கொடுத்து அனுப்பிடுறாங்க நினைச்சிருப்பான். இப்போ என்ன ஆயிடுச்சு? ஜனங்கள் வர 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 ஜனங்கள் பார்க்க அவன் மனசுல எப்படி இருக்கும்? படக்கு ஐயோ இத்தனை பேர் வர்றாங்களே, சாப்பாடு பிரியாணி போல நினைச்சோம், சரி சாம்பார் ரசமா மாத்திரலாம். இன்னும் கூட்டம் மதகம் வருது, ஐயோ கூட்டம் அதிகம் வருது, ஒரு டீ மிச்சரோட முடிச்சுக்கலாம். ஒரு பக்கத்துல ஜனங்கள் வர்றது சந்தோஷம், இன்னொரு பக்கத்துல என்ன ஆகுது? அட சொல்லுங்களேன், பயம். ஏன்னா இயேசு வேற வந்துட்டாரு, அவர் எல்லாரும் சாப்பிட்றதா, அவரும் என்ன செய்வாரு? சாப்பிடுவாரு. என்ன செய்ய மனசுல இருந்தாலும் ஒரு சந்தோஷம். ஜனங்கள் எல்லாம் வர்றாங்க. உங்க வீடுகளை கூட்டம் வச்சிருக்கிறீங்க, நீங்க எதிர்பார்த்ததை விட ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா வந்துடுறாங்க, என்ன நினைப்பீங்க? சந்தோஷப்படுவீங்க. அடுத்து இருக்கிறது சாம்பார ரசமாய் மாற்றி விடுவோம். இப்ப எல்லாரும் வந்தார்கள், வீட்லயும் ஜனம் பிடிக்கல, வாசலையும் ஜனம் பிடிக்கல. இது வெறும் ஆண்கள் பெண்கள் மட்டும் வந்திருப்பாங்களா? பிள்ளைகளும் வந்திருப்பாங்க இல்லையா? இந்த பிள்ளைகள் வந்த ஒரு இடத்துல உட்காருவாங்களா? உட்கார மாட்டாங்க. இயேசு வர்றாரு சொன்ன உடனே பெரிய ஹாலா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். சரிங்களா? உட்காந்துட்டாரு. இன்னைக்கு ஒரு பெரிய பெரிய விஐபி எல்லாம் உங்க வீட்டுக்கு வரணும், என்ன செய்வீங்க? கடனாச்சு வாங்கி சோபா சேரு வாங்கி போடுவீங்களா? பண்ண மாட்டீங்களா? சில பேர் வாங்கி போடுற சோபா அவங்க உட்கார மாட்டாங்க, வெளியே வர்றவங்க உட்கார வைப்பாங்க, தவிர அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? உட்கார மாட்டாங்க. அப்படியே இயேசு கிறிஸ்து ரத்த சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்தகரிக்கும். எல்லாம் மூடு, அன்பு எல்லாத்தையும் மூடு சொன்னோம். பெரிய போர் எடுத்து செஞ்சிருது, சோபா செட்டை மூடி வச்சுக்கிறது, யாரும் உட்காரக்கூடாது. 15 வருஷம் கழிச்சு பார்த்தா இந்த புதுசாவே இருக்கும் சில வீட்டில். அட எதுக்கு வாங்கிருக்கீங்க சோபா? உட்கார்றதுக்கு தானே. அதில் நீயே உட்காராம போட நீ வாங்கி என்ன சும்மா என்ன செய்கிறது? சரி, பெரியவங்கெல்லாம் உட்காந்துட்டாங்க, இந்த வீட்டுக்காரருக்கு சந்தோஷம். சின்ன பிள்ளைங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க வேலை என்ன? இந்த சோபால எந்திரிச்சு நிற்பான், என்ன செய்வான்? அப்படி குதிக்கும் போது வீட்டுக்காரங்க திக்கு திக்கு திக்கு, ஐயோ குதிக்கிறானே, என்ன செய்ய போறானே, இயேசுவர் இருக்கிறார், ஒன்றும் பேச முடியாது. அடிக்கடி ஏன்னா சிறு பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதிகமா நேசிக்கிறவர். அப்படியே குதிக்கிறான். குதிச்சு என்ன செய்வான்? இன்னொரு சோபாவுக்கு தாவுவான். அது மாத்திரமல்ல, சமையல் கட்டில் ஓடுவான், பெட்ரூம்கள் ஓடுவான், என்னாச்சும் தூக்கிட்டு வருவான். இந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு ஐயாவுக்கு பிரசங்கத்தை கேட்கறதுக்கு மனசு வருமா? இவங்க மூடலாம் எங்க இருக்கும்? அவனுக்கு எங்க ஓடுறானுங்க, எங்க பண்றாங்க? ஏன்னா அந்த நேரத்தில் பேசவும் முடியாது, பேசினா இவர் சக்கடப்பட்டுருவாரு. ஏன்னா சிறு குழந்தைகள் மேல அதிகமாய் அன்பு இருக்கிறவர் ஆண்டவர். சிறு குழந்தை என்னிடத்து வருவருக்கு தடை பண்ணாதீங்க சொன்ன ஆண்டவர். இப்ப இவருக்கு பிரசங்கத்தை கேட்கிற மூடு இருக்குமா இருக்காதா? நிச்சயமா. இப்ப சில பெரிய வீட்டில் பார்த்தா ஷோகேஸ் வச்சிருப்பாங்க. ஷோகேஸ்ல கண்ணாடியை திறப்பான், பண்ணுவான், மூடுவான். மனசுல இப்போ இந்த பையன் குரங்கா இருக்கானு. அவங்க அம்மா பாப்பா அந்த குழந்தை கொண்டு வந்து, அம்மா ஏமா பேசாம இவனை வீட்டு விட்டுட்டு வர முடியாதுமா, பாரு செய்தியே கேட்க முடியலையே. இந்த மூதேவிக்கு செய்தி கேட்கறது நோக்கம் இல்லை, ஏதாச்சும் உடைச்சிருவானே நோக்கம்தான். நல்ல சேவத்தெல்லாம் கீறி விடுவான். சில வேலையில கீறி விட மாட்டானா? சின்ன பிள்ளைங்க திரளான ஜனங்கள் வந்தாங்களா, இங்க 4 பேர் 5 பேர் இருக்கும் போதே ஓடிக்கிட்டு திரியிறான். ஒருத்தர் தூங்கிட்டான், ஓடிக்கிட்டு இருக்கா, இது பண்ணிக்கிட்டு. அது பார்க்கறதுக்கே பெரிய விஷயம். இவ்வளவு பெரிய இதுலையே ஒரு வீட்டில் இப்படி கூட்டம் நடக்கும் போது இருந்தா அந்த குடும்பத்தின் ஆட்கள் மனநிலை எப்படி இருக்கும்? நிச்சயமா 2-3 போட்டு என்ன செஞ்சிருப்பான்? உடைச்சிருப்பான். நிறைய பசங்க நினைச்சிருக்காங்க,
வந்திருக்கலாம். இவங்க பேரு தெரியல, நிறைய ஜனங்கள் வந்திருந்தாங்களாம். இதெல்லாம் இவர் என்ன செய்யறாரு? இவர் அதை பத்தி அதை பத்தி கண்டுக்கிடவே இல்லை. அவர் வந்த வேலை என்னது? பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இந்த வாசிக்க கீழே பகுதியில் அநேகர் கூடி வந்தார்கள், அவர்களுக்கு வசனத்தை போச்சு. இவர் வேலை இவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த வீட்டுக்கார ஐயாவை அம்மா அப்படியே பார்க்குறாங்க. அவன் என்ன காணா, இவன் என்ன காணா, ஒரு பைக்கு சுற்றிக்கிட்டு காணாம உள்ளே போயிட்டானோ, ரூமுக்குள்ளே போயிட்டானோ. சில பேர் பாத்ரூமில் போய் தண்ணி திறந்து விட்டு அப்படியே என்ன செய்வாங்க, வந்துடுவாங்க. இந்த மாதிரி கேட்குது சத்தம், சட சத்தம் கேட்குது. ஏன்னா கேட்டு பழக்கம் இல்லையா? ஓடி பார்த்தா எப்படி இருக்கும்? வீட்டுக்கு வாசலுக்கு இந்த அம்மா, ஆமாம், 2 பேரும் பார்த்துருப்பாங்க, கணவன் மனைவி. நீ தாண்டி சொல்லி அவரை கூட்ட பாரு, எத்தனை பேர் வந்திருக்காங்க பாரு. அந்த அம்மா போனா போயிட்டு விடுங்க, நீயா சம்பாதிக்கிற. இப்படி அவங்களுக்குள்ள என்ன செஞ்சிருக்கோம், வந்திருக்கோம். இயேசு இதை பத்தி ஒன்னும் பொருட்படுத்தல. இயேசுவுக்கு மற்றவங்க நினைக்கிறத கூட ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. மற்றவங்க நினைக்கிற, இங்க கூட ஒரு சம்பவம் என்ன செஞ்சிச்சு, நடந்துச்சு. நிறைய இடங்கள் அப்படி இருக்கு. மற்றவங்க நினைக்கிறது கூட ஆண்டவருக்கு தெரியும். இப்ப இந்த வீட்டுக்காரோட கணவன் மனைவி நினைக்கிறது இவருக்கு தெரியாமலே இருக்கும். இவர் கண்டுக்கிறவே இல்லை. இப்ப ரொம்ப பேர் நினைக்கிறீங்க, பாஸ்டர் இன்னைக்கு தான் உள்ளது கரெக்டா எங்க மனசுல இருக்கிற சொல்றீங்க. நாங்க கூட்டம் வராம, நாங்க கூட்டம் நடத்தாம இருக்க காரணம், எங்க வீட்டுல ஜெப கூட்டம் நடக்காததுக்கு காரணம், வைக்காம இருக்க காரணம் இப்ப தெரிஞ்சிருச்சுல உங்களுக்கு. வர்றேன் அப்புறம் வர்றேன். என்ன நடக்கு? ஏசு பாட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. முன்னாடி வந்தவங்க என்ன செய்றாங்க, வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. பின்ன வந்தவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வாசல்ல நிக்குது. இன்னைக்கு மாதிரி மைக் இல்லை. மைக் இருந்தா வெளியே இருக்கும், கேட்கும். அன்னைக்கு என்ன கிடையாது, பிஏ சிஸ்டம் இல்லை, மைக் இல்லாதனால எவ்வளவு சத்தம் போட்டு பேசுறான்னு நமக்கு தெரியல. ஆனா எல்லாரும் வந்த எல்லாரும் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அவர் கேட்டு பேசிக்கொண்டிருக்கும் போது திடீர்னு வாசல்ல இருக்கிற ஒரு சலசலப்பு வருது. வாசல்ல நிக்கிறாங்கல்ல நிறைய பேரு, ஒரு சலசலப்பு வருது. என்ன நடக்குதுன்னு பார்த்தா, ஒரு திமிர்வாதக்காரன் கட்டலோடு தூக்கிட்டு வர்றானுங்க. எல்லாம் கொண்டு வர்றாங்க, கட்டிலோடு தூக்கிட்டு வர்றாங்க. உள்ள ஹவுஸ்ஃபுல், ஒரு இன்ச்சு கூட உள்ள போக முடியாது கூட்டம். வாசலையும் அதை விட ஒரு கூட்டம் நிக்குது. இப்ப கட்டலோடு தூக்கிட்டு வந்து உள்ள போக முடியுமா? ஆனா முயற்சி பண்ணுனாங்க. எப்படியாச்சும் இவனை என்ன செஞ்சிடணும், ஏசுகிட்ட கொண்டு போயிடணும் சொல்லி தூக்கிட்டு வர்றாங்க. 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்களாம். இந்த செய்தியுடைய தலைப்பே அந்த 4 பேருக்கு நன்றி. 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி. ஒரு பாடல் இருக்குல்ல, கவிஞர் அருமையா அந்த பாடல் பாடிருக்கிறார். இது பயன்படுத்துகிற இடமெல்லாம் வேற ஒரு இடம் தான் பயன்படுத்துவாங்க. எல்லா இடத்துலையும் இந்த பாட்டு என்ன செய்ய மாட்டாங்க, போட மாட்டாங்க. சாவு விழுந்த வீட்டில் தான் இந்த பெரும்பாலும் என்ன செய்வாங்க. எங்கள் ஊர்லலாம் காலையில் 5 மணிக்கு ஒரு பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டை வச்ச அந்த வீடு என்ன வீடுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. போனால் போகட்டும் போடா 5 மணிக்கு. அப்படின்னா யாரோ நினைச்சிட்டான் பரலோகத்துக்கு போயிட்டான்னு இங்கே தீர்மானம் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா மங்களகரமான ஒரு பாட்டு என்ன செய்வாங்க, எல்லாத்துக்கும் ஒரு இருக்கும். சீர் வைக்கிற பாட்டு, மொத பாட்டு தாய் மாமன் சீர் கொண்டு வர்றாண்டி டொண்டான் டொண்டாய் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த முதல் பாட்டுலயே அந்த வீடு என்ன வீடுன்னு என்ன செய்வாங்க, அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. சரிங்களா? இப்ப இந்த செய்தியோட தலைப்பே அந்த 4 பேருக்கு நன்றி. எந்த 4 பேர்? அவங்களுக்கும் பேர் கிடையாது, அவங்களுக்கு பேர் இல்லை. ஆனா 4 பேர் சேர்ந்து ஒருத்தரை தூக்கிட்டு வர்றாங்க. அது வாலிபர்கள் என்று எழுதியிருக்கிறது. இந்த 4 பேருக்கு இந்த திமிர்வாதமா கிடக்குறான் பாத்தீங்களா? இவன் உறவா, சொந்தக்காரனா, இல்ல நண்பனா என்று நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா வாலிபருடைய வேலை ஏதாவது ஒருத்தனை பிடிச்சி எங்க கொண்டு வரணும், இயேசுவிடத்துல கொண்டு வரணும். அல்லேலூயா. வாலிபர்கள், வாலிப தங்கச்சி நிறைய பேர், எத்தனை பேர்த்த பிடிச்சி கொண்டு வந்திருக்கீங்க நினைக்கிறீங்க? நாங்க வர்றதே பெரிய விஷயம். எங்களையே 3 பேர் தூக்கிட்டு தான் வரணும் போல் இருக்கு. அம்மாவை சொல்றது காலையே எந்திரா, நேரமாச்சு, சச்சு போகணும். அம்மா இந்த வேகமா குளிடா, நீ குளிச்சதாண்டா நான் குளிக்க முடியும், வேகம் குளிச்சுட்டு கிளம்புடா.
நான் சர்ச்சுக்கு வர்றதுக்கே தாறு குச்சி எடுத்து குத்த வேண்டியது இருக்கு, நாங்க எப்படி இன்னொருத்தனை பிடிச்சிட்டு வர்றது? ஆனா ஆண்டவர் இடத்துல 4 பேர் சேர்ந்து ஒருத்தனுக்கு கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 4 பேருக்கு தான் நன்றி. இப்ப வரும்போது உள்ள போக முடியல, டக்குன்னு ஒரு பிளான். வாசலில் ஒரு சலசலப்பு உண்டாகுது. ஏசு உள்ள இருந்து பேசிக்கிட்டு இருக்கா, உள்ள இருக்கலாம் கவனமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரசங்கத்தை ரொம்ப கவனமா கேட்கிறா, உங்க மாதிரி ரொம்ப கவனமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா மேல ஒரு சத்தம் கேட்குது, ஜனங்கள் நடக்கிற சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா, வாசிங்க அத, ஜனக்கூட்டத்தை நிமித்தம் பிரித்து திறப்பாக்கினார்கள். இப்ப அந்த வீட்டு ஓனருடைய நிலைமை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே பிள்ளைகள் குரங்கு சேட்டை பண்ணி பல ஜாவனை போட்டு உடைச்சிட்டானுங்க, சோபாவெல்லாம் சோழி முடிஞ்சு போச்சு. இவன் எப்படா வெளியெடுப்பு நினைச்சிருந்தா இப்ப என்ன பண்றானுங்க, கூரை வேற பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது கூரைன்னா எப்படிப்பட்ட கூரை தெரியுமா? லூக்கா 5:19 வாசிங்களேன். வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தப்பன்னு ஏறுறாங்க. நம்ம இன்னைக்கு வர மாடிப்படியெல்லாம் இருக்காது, சவசம் போறதுக்கு எப்படி போயிருப்பாங்க? 4 பேரும் போறாங்க, இவனையும் கட்டிலோடு தூக்கிட்டு போறாங்கன்னா வீட்டுக்கு மேல எவ்வளவு சத்தம் இருந்திருக்கும். இது இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இவர் பாட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. மேல ஏறி என்ன ஓடா? தட்டோடு வச்சு பதிச்ச வீடு. என்ன ஓடு? தட்டோடு. ஓடுல 2-3 ஓடு இருக்குல்ல நம்மள. ஒன்று சாதா ஓடு, சீம ஓடுன்னு சொல்லுவோம். அப்புறம் என்ன செய்வோம்? சீமோட்டுக்கு மேலேயே கப்போடு. கப்போடு இருக்கு தெரியுமா? இப்படி இருக்கும், இப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும். அது போட்டு கீழே ஓடு இருக்கும், மேலே அந்த இது இருக்கும். போட்டால் ஜூடு என்ன செய்யாது, உள்ள வரவே வராது, ரொம்ப நாளைக்கு நிற்கும். அது பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு இது தட்டோடு. இது எந்த ஓடுன்னு தெரியல, ஏன்னா இஸ்ரேல் தேசம் இல்லை, நம்ம ஊர் ஓடுனா கண்டுபிடிச்சிருவோம். அந்த ஓடு என்ன தெரியல. தட்டோட என்ன செய்தார்? தட்டோடுகளை பிரித்தான். திறப்பாக்கி ஒரு ஆள் கீழே இறக்குற, அது கட்டில். ஒரு ஆள்னா இப்படி இறக்கிடலாம், கட்டிலோட இறக்குறாங்கன்னா தட்டோடுகளை பிரிச்சு திறப்பாக்கி. இது எவ்வளவு நேரமா இருந்திருக்கும்? அப்படி ஒவ்வொரு ஓடா பிரிக்கும் போது இந்த வீட்டுக்காரருடைய மனசு எப்படி இருக்கும்? மெல்லவோ முடியல, சொல்லவோ முடியல. இவர் வேற பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இவராச்சு யாரு பிரிக்கிறது, பிரிக்காதப்பா, கீழே வா, கீழே ஏப்பா கொஞ்சம் வழி விடுங்க, உள்ள வரட்டும் அவரு, அப்படி சொன்னாரா? சொல்லவே இல்லை. இவர் பாடு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஓடு பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நினைப்பார் வீட்டுக்காரர், போச்சு போச்சு, வீடு என்ன செஞ்சு போச்சு. எவ்வளவு நஷ்டம் வீட்டுக்காரங்களுக்கு? நஷ்டம் இல்லையா? ஏன்னா அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா 13வது வசனம் பாருங்க, மார்க் 2:13. அவர் மறுபடியும் புறப்பட்டு போயிட்டார். அவ்வளவு பிரசங்கம் முடிச்சு அவர் பாட்டு போயிட்டார். அவர் மறுபடியும் புறப்பட்டு வந்தார், பிரசங்கம் பண்ணினார், புறப்பட்டு போயிட்டார். இந்த வீட்டுக்காரோட மனநலம் பாருங்க. இன்னமேல் ஜென்மத்துக்கு கூட்டம் வீட்டில் வைக்கவே கூடாது. அப்படிதான் சொல்லுங்க, பகலுக்கு சொல்லுங்க. ஜென்மத்துக்கு இன்னமேல் வீட்டு கூட்டமானாலும் சரி, தெபரால் கூட்டமானாலும் சரி வைக்கவே கூடாது. அப்படி நீங்க சொல்லல. எவ்வளவு சேதம், வீட்டை பிரிக்கிறாங்க. பாப்பா, ஐயோ ஆசாசியா கட்ட வீடாச்சு, ஒரு பெயிண்ட் போடாலும் வாங்கிட்டு வந்து என்ன செஞ்சுட்டு இருப்பேன், அடிச்சுட்டு இருப்பேன். எவ்வளவு அருமையான பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு சின்ன மண்ணு வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது, அப்படிலாம் நான் பாதுகாத்து வச்சிருந்தேன். இன்னைக்கு இந்த கூட்டம் ஒரு கூட்டம் வச்சாலும் வச்சா போச்சுயா, பிரிச்சுட்டாங்க. பிரிச்சு இது பண்றாங்க, இறக்குறாங்க. இறக்கும் போது இப்ப நினைச்சுக்கிட்டு இருப்பான் இவன், யாரு? வீட்டுக்காரன். அவங்கள பிடிச்சி சத்தம் போடுவார் இயேசு. ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க அப்படி சத்தம் போடுவார். நினைச்சிருந்தா என்ன நடக்குது பாருங்க, வாசிங்க.
இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு எவ்வளவு டென்ஷனா இருக்கும் அந்த வீட்டுக்காரங்களுக்கு. ஏன்டா அப்படி வீட்டு பிடிக்கிறீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சத்தம் போடாம என்ன சொல்றாரு, அவர்கள் விசுவாசத்தை கண்டு. எங்க வீட்டு பிடிக்கிறது அவங்களுக்கு விசுவாசமா? எங்க வீட்டை இடிக்கிறது அவங்களுக்கு விசுவாசமா? ஆண்டவரே, நாமளாவது என்ன செஞ்சிருப்போம். ஆனா அவர் வீட்டுக்காரர் பேசவே இல்லை. வீட்டுக்காரர் என்ன செய்யல, பிரிச்சு இறக்கும் போது அவருடைய விசுவாசத்தை பார்த்தாராம். இன்னைக்கு வாலிபர்களுடைய வேலை எப்படியோ ஒருவரை ஆலயத்துக்கு இயேசுவினிடத்துல கொண்டு வந்து சேர்க்கணும். அல்லேலூயா. அவங்க விசுவாசம். இது வாலிபர்கள். இந்த 4 பேர் வாலிபர்கள் வேதம் எழுதிருக்கு. 4 பேர் எப்படிப்பட்டவங்களா? வாலிபர்கள். வாலிபர் மட்டுமல்ல, எந்த வயதானாலும் ஆண்டவரிடத்துல ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அல்லேலூயா. சேர்க்கிறது உங்க வேலை. அவங்க வளர்றதும் வளராம இருக்கிறது ஆண்டவர் செய்யற காரியம். சில பேர் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவாங்க. பெற்றுக்கொண்ட எவ்வளவு சீக்கிரத்தில் பெற்றுக்கொள்றாங்களோ அவ்வளவு சீக்கிரத்தில் இல்லாம போயிடுவாங்க. நம்ம இந்த சுகங்களுக்காக அல்ல, நித்திய ஜீவனுக்காக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இம்மையிலும் மறுமையிலும் நம்ம மகிழ்ச்சி அடைவே இருக்கணும். பவுல் சொல்றாரு, இம்மைக்கு மாத்திரம் நாம் கிறிஸ்துவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்போமானால் எல்லாராலும் பரிதபிக்கப்படுகிறவர்களாக இருப்போம். அப்ப நாம் இம்மைக்காக மாத்திரமல்ல, மறுமைக்காக வேண்டிய கர்த்தரை நாம தேடுகிறோம். விளங்கினவங்க அல்லேலூயா. அப்ப முதல் காரியம், இயேசு வசனத்தை அந்த 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 எங்க இந்த சம்பவம் நடந்தது என்று அடையாளம் காட்டின. 2வது காரியம், அந்த கூடி வந்தவங்க வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. 3வது காரியம் என்ன செய்தாங்க, திமிர்வாதனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அந்த 4 பேருடைய விசுவாசம். 4வது காரியம், வீட்டுக்காரருக்கு ரொம்ப சேதம். வீட்டுடைய மேற்கூரை பிரித்தார்கள். மேற்கூரை பிரித்தாங்க. வீட்டுக்காரங்களுக்கு சேதம். இப்ப இயேசு அவங்களுடைய விசுவாசத்தை கண்டு யாரை சுகமாக்கினார்? திமிர்வாதக்காரனை சுகமாக்கினார். அவங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. ஆனா அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது, இயேசுவிடத்தில் கொண்டு போனா இவன் சுகமாவான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சுமந்து கொண்டு வர வேண்டியது இருக்கிறது. நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அழிந்து போகிற தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த குடினாலே சாகிற தமிழ்நாடு, இந்தியாவிலேயே அதிகமான இளம் விதவைகள் கொண்ட நாடு எதுன்னா தமிழ்நாடு தான். எப்படி அவங்க இளம் விதவைகளா ஆனாங்க சொல்லி பார்த்தா எல்லாமே இந்த மது சாராய பழக்கத்தினால தான். சரி சொல்லுவாங்க, 12 மணிக்கு தான் கடை என்ன செய்வாங்க, திறப்பாங்க. அது சம்பிரதாயம், அது ஒரு நம்பிக்கை. 12 மணிக்கு தான் கடை திறப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா முன்னாடி இருக்கிற கதவை திறக்கிறதா 12 மணிக்கு, பின்னாடி இருக்கிற கதவை திறக்கிறதுக்கு என்ன இல்லை, டைமே இல்லை. விடிய என்ன செய்யறாங்க, வித்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படிதான் ஒரு மனுஷன் டாக்டர் கிட்ட போனாராம். டாக்டர், என் கை நடங்குது டாக்டர், ஏதாச்சும் குடிக்கிறதுக்கு கை என்ன செய்யுது, இது அந்த கை நிற்க மாட்டேங்குது, ரொம்ப நரம்புகள்லாம் செத்துருச்சு, அதனால எது குடித்தாலும் அது அந்த அப்படியே கொட்டி விட்டுருது அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னார், நீங்கள் குடிப்பீங்களா? ஆமாம், குடிச்சு தான் எனக்கு இந்த கை நடக்க வந்துச்சு. சரி விடுங்க, நிறுத்திடலாம் அப்படின்னாராம் டாக்டர். இவர் பார்த்தாரு, சார் குடிக்கிற நிறுத்தாதீங்க, இந்த கையாற்ற மட்டும் நிறுத்துங்க போதும். ஏன்னா சாராய பாட்டில் கையில் என்ன செய்ய முடியல, நிற்க முடியல. ஏன்னா வாங்கி 162 ரூபாய்க்கு வாங்கி என்ன செஞ்சிருது, பாட்டில் கொட்டி விட்டுருது. குடிய நிறுத்தாதீங்க, பாட்டில் வாங்கினா கை பிடிக்கணும், இது நிறுத்துங்க, இந்த ஆட்டத்தை நிறுத்துங்க. எப்படி இருக்கும் பாருங்க. அருமைக்குரியவர்களே, இங்க இயேசுவினிடத்தில் அந்த ஒரு மனிதனை கொண்டு வந்தான். அவன் அநேக நாட்கள் வியாதி உள்ளவனாக இருந்தான். இப்போ அவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு, சுகம் கொடுத்துட்டார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்யிட்டான். ஆனால் அது சொல்லும்போது சில பேர் இந்த பரிசேயர்கள், இந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம், இவர் யாரையா பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனசுக்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படி பேசதான் செய்தாங்க. குறை சொல்றவங்க அதிகாரி அவங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க.
சொன்னாரு, பூமியில மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாருக்கு என்ன இருக்கு? அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த காரியத்தை சொன்னேன்னு சொல்லிட்டு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னார். இப்ப அவன் சுகம் கிடைச்சிருச்சு. தூக்கிட்டு வந்தவங்களுக்கு பெரிய சந்தோஷம், தூக்கிட்டு வந்தவங்க ரொம்ப சந்தோஷம். வியாதியோட படுத்திருந்தவனுக்கு சுகம் கிடைச்சிருச்சு, அதை விட சந்தோஷம். சரிங்களா? ஏசுக்கு ஒரு சந்தோஷம், ஆகா இத்தனை பேர் பிரசங்கம் கேட்டாங்க, சத்தியத்தை கேட்டாங்கன்னு இவனுக்கு சந்தோஷம். ஜனங்கள் 12ஆம் வசனம் கீழ் பார்க்க மட்டும் பாருங்க. தேவனை யாரு? இந்த கூட்டம், இந்த திரளான ஜனங்கள் இருக்காங்களே, இந்த கூட்டம் இந்த அற்புதத்தை கண்ட உடனே அவர் சொன்னது கேட்டது எல்லாம் கேட்டோன்னே இப்படிப்பட்ட மகிமை நம்ம கண்டதில்லைன்னு சொல்லி தேவனை என்ன செய்தார்கள்? மகிமைப்படுத்தினார்கள். வந்தவங்க தேவனை மகிமைப்படுத்திட்டு போயிட்டாங்க. இந்த 4 பேர் வந்தாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம கொண்டு வந்த சுகமாயிட்டான்னு அவங்க போய் சந்தோஷத்தோடு திரும்பி போயிருப்பாங்க. இந்த திமிர்வாதக்காரர் எப்படி போயிருப்பான்? ரொம்ப சந்தோஷமா, இவரும் ரொம்ப மகிழ்ச்சியா போயிருப்பான். அந்த வீட்டு உள்ளவங்களுக்கு, அதாவது திமிர்வாதக்காரனுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான இருக்கும். பிரசங்கத்தை கேட்டவங்க சந்தோஷத்தோடு தேவனை மகிமைப்படுத்திட்டு போயிட்டாங்க. இயேசுவும் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ இந்த வீட்டில் யாருமே இல்லை. வீட்டில் யாருமே, கூட்டம் முடிஞ்சு போனா இருப்பாங்களா? கூட்டம் முடிஞ்சு போனா சர்ச்சுக்குள்ளே இருக்க மாட்டோம், முடிஞ்சு போச்சுல, எல்லாம் போயிட்டாங்க. இப்ப வீட்டுக்கார அம்மா அந்த மூலையில, வீட்டுக்கார ஐயா இந்த மூலையில உட்காந்துருக்காரு. அவங்க மனநலமை கொஞ்சம் பாருங்க. வந்தாலும் வந்தார், வீட்டை 2 ஆக்கிட்டு போயிட்டார். மேல என்ன ஆயிடுச்சு? திறந்து கிடக்கு. இது எத்தனை லேபர் வச்சு எப்படி பண்றதுன்னே தெரியல. ஏதோ வந்தாரு, ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போவாருன்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சே. இருக்குமா? இருந்திருக்காதா? ஆனாலும் வீட்டுக்காரங்களுக்கு நஷ்டம். வீட்டுக்காரங்களுக்கு நஷ்டம். நஷ்டமா இல்லையா? நஷ்டமா இல்லையா? உங்க வீட்டில் வந்து ஒரு டீ மிக்சர் கொடுத்தா கூட உங்களுக்கு என்னதான் அட சொல்லுங்களேன், நஷ்டம்தான். ஆனா வேதம் சொல்லுது, என் நாமத்தால் வருகிறவங்க ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதற்கும் பலன் அடையாமல் போக மாட்டான். நான் கர்த்தருக்குன்னு செய்யறது ஒரு நாள் வீண் போகாது. அல்லேலூயா. இந்த வீட்டுக்காரங்களுக்கு நஷ்டம், இது யதார்த்தமான உண்மை. ஆனா அவர்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அல்லேலூயா. நான் யாருக்காக நஷ்டப்படுறேன்? யாருக்காக? என் ஆண்டவர் இயேசுவுக்காக. நான் அட்ரஸ் தெரியாதவனா இருந்தேன். ஆனா இன்னைக்கு யாரெல்லாம் வந்தாங்க எங்க வீட்டுக்கு? அதிகாரிகள் வந்தார்கள். அதிகாரிகள் வந்தாங்க, செல்வமிக்கர்கள் வந்தார்கள், சிட்டியிலிருந்து வந்தார்கள், கிராமத்திலிருந்து நிறைய பேர் வந்திருந்தார்கள். இந்த செலவு தானே விடுப்பா, எத்தனையோ செலவு செய்கிறோம். ஆனா இது திறப்பை உண்டாக்குறதுனால ஒரு மனிதன் சுகமாகி போனான்ல, அவன் எங்கெல்லாம் சொல்லுவான், டேய் அவனோட சேர்ந்தவன் எப்படி அவன் சுகமாச்சு? இன்னா ஊர்ல இன்னார்த்தொரு வீட்டுல இயேசு வந்தாரு, அங்க போனேன், அந்த சம்பவம் எல்லாம் சொல்லுவான சொல்ல மாட்டானா? கூட்டம் இருந்துச்சுடா மாப்பிள்ள, பயங்கர கூட்டம், உள்ள போக முடியல, என்னை தூக்கிட்டு போனாங்க, விடவே இல்லையே. நான் கூட சொன்னேன், டே இவ்வளவு கூட்டமா இருக்குடா, என்னை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிருங்கடா, நான் இப்படி இருந்துட்டு போயிடுறேன், இங்க இந்த கூட்டத்தை எப்படி பார்க்கணும் எவ்வளவு சொல்லி பார்த்தேன். அந்த 4 பசங்க இருக்காங்களே, என்னை விடவே இல்லை. பாருங்க, நீங்க பேசாம உட்காருங்க, பேசாம படுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சிரமப்பட்டு மேல போய் திறப்பை உண்டாக்கி. ஆனா அந்த வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவருப்பா. இதெல்லாம் பைபிள் இருக்கான்னு கேட்காதீங்க, இது பைபிள் இல்லை. சொல்லிருப்பான், வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவன், அவ்வளவு தூரம் பிரிக்கிறாங்க, சேதப்படுத்துறாங்க. ஆனா ஒரு வார்த்தை கூட அந்த அம்மாவோ அந்த ஐயாவோ நினைச்சல, பேசல. என் வாழ்நாள்ல அந்த வீட்டை என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேயா. சொல்லியிருப்பானா? சொல்லிருக்க மாட்டானா? இதான் நன்றி கலந்த ஒரு ஜீவியம், நன்றி கலந்த ஒரு எண்ணம். தனக்கு நஷ்டம் வந்தது உண்மைதான், ஆனா அந்த நஷ்டத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை எல்லாம் பிரிக்கும் போது நம்ம நினைச்சிருப்போம், சரி இயேசுநாதர் பெரிய ஆளுதான், அவர் நினைச்சு எப்படி பண்ணு, எவ்வளவு சாதம் ஆகட்டும், கடைசியில் ஒரு பில் போட்டு கொடுத்துடலாம். இந்த பையன் இந்த சோபா கிழிச்சதுக்கு எவ்வளவு, இது என்ன செஞ்சா, இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறான், தண்ணி எல்லாம் 2-3 மக்கள்லாம் காண எடுத்து எங்கேயோ போட்டுட்டாங்க பசங்க, இவ்வளவு நஷ்டமாயிருச்சு, கடைசியில் பார்த்தா வீடை பிரிச்சு போயிட்டாங்க, இன்னும் புதுசு தான் கட்டணும், ஒரு பில்லு போட்டு கொடுத்துரும், பாதிக்கு பாதி வந்தாலும் பரவாயில்ல. ஆனால் வீட்டுக்காரர் ஒன்றும் பேசல.
இயேசுவும் பிரசங்கம் பண்ணிட்டு அவர் பாட்டு போயிட்டார். பிரசங்கம் பண்ணிட்டு என்ன செய்யிட்டாரு? போயிட்டார். அருமைக்குரியவர்களே, வந்தவர்களுக்கு சுகம், கொண்டு வந்தவங்களுக்கு சந்தோஷம். வசனத்தை கேட்டவங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். வீட்டுக்காரங்களுக்கும் நஷ்டம். ஆனால் நஷ்டப்பட்டிருந்தாலும் தேவன் அவங்களுக்கு ரெட்டிப்பாய் அவங்களை ஆசீர்வதிச்சிருக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக இந்த நேரத்தை நீங்கள் நஷ்டப்படுத்தினீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனைக்கு வர வேண்டும் என்ற அந்த வைராக்கியத்தோடு வர்றீங்களே, அந்த டைம் நஷ்டமாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு ரெட்டிப்பாய் உங்களுக்கு நன்மை தருகிறார். அல்லேலூயா. அவங்க ரொம்ப மகிழ்ச்சியோடு அவங்க என்ன செய்தாங்க? தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவருக்கும் மகிமை வந்துருச்சு, மனுஷனுக்கும் சுகம் வந்துருச்சு, கேட்டவங்களுக்கும் ஆசீர்வாதம் வந்தது. நஷ்டமடைந்த அந்த வீட்டுக்காரனையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பார்? பிற்காலங்களில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருக்கு உங்க வீட்டில் அதிகமான நேரத்தை கொடுங்க. உங்க இதயமாகிய வீட்டில் அதிகமான நேரம் கொடுங்க. சில பேர் நஷ்டம் வந்தது போல தெரியலாம், அந்த நஷ்டத்தை கூட என்ன செய்ய முடியும்? ஆண்டவரால நஷ்டத்துக்கும் லாபமாய் மாற்றி கொடுக்க முடியும். அல்லேலூயா. கடவுளுக்காக கொடுத்தவங்க ஒருவரும் நஷ்டம் ஆனதே இல்லை, ஒருவரும் நஷ்டமானதில்லை. தேவன் பல ஆயிரங்களை நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம சந்ததிகளை இன்னும் ஆசீர்வதிப்பார், இன்னும் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆகையினால இன்னைக்கு அந்த வீட்டுக்காரங்களை குறித்து தான் நம்ம பார்த்துருக்குறோம். வீட்டுக்காரங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்தாலும் அவங்க ஒரு வார்த்தை என்ன செய்யல, அவங்க பேசாதபடிக்கு அந்த வீட்டை முழுமையாக ஒப்பு கொடுத்தார்கள். ஒரு நினைச்சிருப்பா, என்ன பாதி பிரிச்சுட்டேன், என்ன பாதி இருக்கு, இதையும் பிரிச்சுட்டு போங்க, எப்படி நான் என்ன செஞ்சுக்கிறேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆண்டவருக்காக சகிக்கிற காரியம், சகிக்கிற காரியம். இன்னைக்கு நம்ம வீடுகள் அது இருக்கா? நம்ம வீடுகள் அப்படிப்பட்ட காரியம் செய்யறோமா? நஷ்டம் வந்தால் ஏன் அதை நம்ம பொறுத்து கொள்வதில்லை? ஒரு கூட்டத்து நிமித்தம் இயேசுவுக்காக சில நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதை ஏன் நம்ம சகிக்க மாட்டேங்கிறோம்? ஏது தாங்கிக் கொள்வதற்கு உணர்வு நமக்கு இல்லாம போச்சு. இடம் கொடுங்க. நீங்க இருக்கிற பகுதியிலே உங்களை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். எழுந்து